நீ 2 நாளைக்கு வெறும் நீர் ஆகாரம் மட்டும்தான் சாப்பிடணும். அதனால நேர்த்திக்கடன் முடிக்கிற வரைக்கும் நீ வேலைக்கு போக வேண்டாம். வெயில்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கு. பைக் ஓட்டும் போது கிடினஸ் எல்லாம் வந்துரும். என்னால லீவ்லாம் போட முடியாது. நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வேற இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? இத பாரு, நான் சொன்னா கேட்கணும். கமிட்மெண்ட் எல்லாம் பாத்துக்கலாம். நீ வேலைக்கு போக வேண்டாம், அவ்வளவுதான். என்ன இப்படி ஆபீஸ்ல இருந்தா கால்? ஹலோ சார். கதிர், என்னன்னு தெரியல, யாரும் பெருசா ஆப்பை லாகின் பண்ணல. சவாரிக்கு பைக் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ற மாதிரி எல்லாருக்கும் கால் பண்ணி ஆப்பை லாகின் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். அதனால ஆப்பை லாகின் பண்ணிட்டு கண்டிப்பா இன்னைக்கு டியூட்டிக்கு வந்துருங்க கதிர். ப்ளீஸ் சொதிப்பிடாதீங்க கதிர். ஓகேங்களா கதிர்? ஓகே சார். என்ன லீவு போட்டுறாதீங்கன்னு உத்தரவு கொடுக்குறாங்க. என்ன விளையாடுறியா நீ? நான் விரதத்துல இருக்கேன், என்னால வர முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏய், லீவ் போடாதீங்கன்னு சொல்றவங்க கிட்ட எப்படி லீவு சொல்ல முடியும்? தப்பாயிடாதா? இது பாரு, எனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ பாரு, நீ வேலைக்கு போன்னு சொன்னாதான் என்னால போகவே முடியும். புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். சரி இரு. இந்தா, பத்திரமா போயிட்டு வா. அடிக்கடி தண்ணிய குடிச்சுக்க. ஒவ்வொரு சவாரிக்கு நடுவுலயும் ஜூஸ் இல்லனா இளநீ எல்லாம் குடிச்சுக்கோ. நான் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். கீழே சரி, நான் வரேன். அவருக்கு நம்ம திரி கொடுக்கணும். அதனால புரோகிதருக்கு விஷயத்த சொல்லிடு. அவரையே எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லிடு. சரிங்கண்ணே, சொல்லிடுறேண்ணே. பெரியப்பா, ஒன்னும் கவலைப்படாதீங்க. என்ன ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன தனியா விட்டுட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? நீங்க இன்னும் என் கூட வாழ்ந்திருக்கலாம். எனக்கு தான் அந்த கொடுப்பனையே இல்லை. சேனோ, சேனோ, இங்க கொஞ்சம் வாப்பா. சொல்லுங்க பாட்டி. அந்த பீரோக்கு மேல ஒரு பெட்டி இருக்குல்ல, அது கொஞ்சம் எடுத்து தரியா? சரிங்க பாட்டி. அம்மா, என்னம்மா பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கீங்க? ரகு, இந்த காப்பை போட்டுக்கிட்டு தான்
உங்க அப்பா எல்லா பஞ்சாயத்திலயும் தீர்ப்பு சொல்லுவாரு. ஆனா நீ இது வரைக்கும் இந்த காப்பை போட்டுக்கிட்டு ஒரு தீர்ப்பும் சொன்னது இல்ல. நீ இத போட்டுக்கிட்டு தீர்ப்பு சொல்லணும்பா. அத நான் என் கண்ணால பாக்கணும். மா கண்டிப்பா அதுக்கான நேரம் வருமா? ம். ஜானகி, திதிக்கு முன்னாடி நம்ம வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தணும். அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடு. சரிங்க, ஆளுங்களை வச்சு சுத்தப்படுத்திடுறேன். ஆ, சிவா, அண்ணே. அப்பாவோட நினைவு நாள் அன்னைக்கு 1000 பேருக்கு நம்ம அன்னதானம் கொடுக்கணும். சரிங்கண்ணே, உங்களோட ஏற்பாட்டுல சிறப்பா பண்ணிடுவோம்ண்ணே. மச்சான், கவலையை விடுங்க மச்சான். என் மாமாவோட நினைவு நாள எப்படி கொண்டாடுறோம்னு மட்டும் பாருங்க. நீங்களே சும்மா அசந்து போயிருவீங்க. ஏங்க, கதிர் நேர்த்தி கடனை நல்லபடியா முடிச்ச பிறகு திதியோட வேலையை ஆரம்பிக்கலாம்ல. கதிர், பார்த்தல உனக்கு ஒண்ணுனா அப்பா எப்படி துடிச்சு போறாருன்னு பாரு. உள்ளுக்குள்ள இருக்கிற பாசத்தை வெளியில காட்டுறதுக்கு ரொம்ப தான் பண்ணிக்கிறாரு. நல்லா பாசமா தான் இருக்காரு, ஆனா வெளியில காட்ட மாட்டேங்கிறாரு. உள்ளுக்குள்ள பலாச்சொலைய இனிக்கிறாரு, ஆனா வெளியில பலாப்பழ முள்ளு மாதிரி குத்துறாரு. அப்படிலாம் சொல்லாதண்ணா. அவர் நம்மளை ஏத்துக்கிட்டாலோ இல்ல சகஜமா பழக ஆரம்பிச்சிட்டாலோ நம்ம கடமையை மறந்துடுவாங்கல்ல. அதுக்காக தான் அந்த கண்டிப்பெல்லாம். நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் தான், ஆனா அப்பா மனசு வச்சா நாமளும் சந்தோஷமா கூட்டு குடும்பத்தோட அப்பா வீட்லயே இருக்கலாம்ல. அப்ப நம்ம சீக்கிரமா உழைச்சு முன்னுக்கு வந்தாகணும். வா போலாம்.